பொதுவாகவே கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகளால நல்லா மூச்சு ஆழமா இழுத்து விட முடியாது. ஏன்னா குழந்தைக்கு வந்து தலை தான் பெருசா இருக்கும். ஸோ அந்த தலை வந்து இந்த ஒரு சின்ன இடத்த கிராஸ் பண்ணி வெளியே வரணும். பிரசவத்துக்கு அப்புறம் ஸ்பிரிங் மாதிரி எல்லாம் திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா நம்ம வயிற்றோட நடுப்பகுதியில் ஒரு கோடு வரும். நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கோடு தான் வந்து நம்ம கால்களை இந்த மாதிரி கொண்டு வரோம். இது மாதிரி இந்த பொசிஷனுக்கு பேரு டேபிள் டாப் நீ பொசிஷன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பல பெண்களுக்கு பிரசவம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆனால் அது எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், அது எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை குறித்து தான் இன்னைக்கான வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். பொதுவாக பிரசவம் முடிஞ்சு டாக்டர்கள் சொல்றது என்னன்னா 6 to 8 வாரம் ஆகும் நம்ம ரெக்கவரி ஆகிறதுக்கு, நம்ம உடம்பு பழைய நிலைக்கு வரதுக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனால் எல்லா மதருக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. ஏன்னா பிரெக்னன்சி அப்போ கர்ப்பகால அப்போ என்னென்ன மாறுபாடுகள் ஏற்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பிரெக்னன்சி அப்போ என்ன நடக்குது, நம்ம உடம்புல வந்து நம்ம வயிற்றுல வந்து ஒரு குழந்தை உருவாகி இருக்கு. குழந்தை வந்து நம்ம வயிற்றுல முக்காவாசி இடத்த அடைச்சிக்கிற மாதிரி நம்ம கர்ப்பப்பை இங்க இருந்து வளர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகி நம்ம குழந்தை இங்க இருக்குது. ஸோ அப்புறம் குழந்தை வந்து எப்படி வெளியே வரும்? இந்த குழந்தை வந்து இந்த இடுப்பு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஒரு பெல்விஸ் ரீஜன், இந்த ஒரு ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு சின்ன கேப் வழியா தான் நம்மளோட வயிற்று பகுதியிலிருந்து இந்த கேப்பை தாண்டி அதுக்கப்புறம் குழந்தை வெளியே வரணும். ஸோ குழந்தையோட சைஸுங்கிறது அதோட தலை சைஸ் தான் மெயின். ஏன்னா குழந்தைக்கு வந்து தலை தான் பெருசா இருக்கும். ஸோ அந்த தலை வந்து இந்த ஒரு சின்ன இடத்த கிராஸ் பண்ணி வெளியே வரணும். இதுதான் வந்து நார்மல் டெலிவரி நடக்கும்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த எலும்புகள் இருக்கு பார்த்தீங்களா, எலும்புகள் எவ்வளவு உறுதியானது அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்லி தெரியவில்லை. இதில் இந்த எலும்புகளே வந்து அப்படியே விரிவடையுங்க. முக்கியமாக இந்த இடத்துல சிம்பைசிஸ் பியூபிஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எலும்புகள் அப்படியே விரிவடையும். எலும்புகள் அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்புகள் மேலே நிறைய தசைகள் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இதுதான் முதுகு தண்டுன்னு வைங்களேன். நம்ம முதுகு தண்டுல இருந்து நிறைய தசைகள் வருதுங்க. அந்த தசைகள்லாம் வந்து இந்த எலும்புல தான் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இதுதான் முதுகு தண்டுனா, இந்த முதுகு தண்டுல இருந்து தசைகள் வந்து இங்க வந்து அட்டாச் ஆயிருக்குது. இந்த முதுகு தண்டை சுத்தி தசைகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தசைகள் எல்லாம் இழுக்கப்படுது. இந்த தசைகள் பேரு கோர் மசில்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம மேல பாருங்க, இதுதான் வந்து டயப்ரகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம நுரையீரல். பொதுவாகவே கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகளால நல்லா மூச்சு ஆழமா இழுத்து விட முடியாது. ஏன்னா குழந்தை இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம விலா எலும்புகளுக்கு கீழே மேல வரைக்கும் அந்த கர்ப்பப்பை வளர்றதுனால இந்த டயப்ரம்னு சொல்லக்கூடிய இந்த மசில், இந்த தசை நம்மளோட மூச்சுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இந்த தசைகள், இந்த டயப்ரமே இழுக்கப்படும். நம்மளால ஆழமா கர்ப்ப காலத்துல மூச்சு விட முடியாது. ஆக டயப்ரம் இழுக்கப்படும், இந்த தசைகள் இழுக்கப்படும், இந்த எலும்புகள் விரிவடையுது, தசை நார்கள் விரிவடையுது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நடக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உடம்போட பின்பக்கம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது இதுதான் நம்ம உடம்போட பின்பக்கம். இப்போ உடம்போட முன்பக்கம் இருக்கு பாத்தீங்களா, வயிற்று பகுதி, இங்கேயுமே நிறைய தசைகள் இருக்கு. ஸோ அந்த தசைகள் உடம்போட முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த தசைகள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வயிற்றோட நடுப்பகுதியில் ஒரு கோடு வரும். நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கோடு தான் வந்து லீனியா ஆல்பான்னு சொல்லுவோம். இந்த கோட்டை ஒட்டி ரெக்டஸ் அப்டாமினிஸ் அப்படின்னு இன்னொரு தசைகள் இருக்குங்க. இந்த ரெக்டஸ் அப்டாமினல் தசைகள் அந்த 6 பேக் 8 பேக்னு சொல்றோம்ல, இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் தசைகளை வந்து இறுக்கி பிடிச்சிருக்கிறது ஒரு விதமான கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்மு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஈவன் இந்த கம்மு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏரியா கூட விரிவடைஞ்சிரும். நல்ல விரிவடைஞ்சி இந்த இடத்துல கேப் வந்துடும். ஸோ இந்த தசைகள், வயிற்றோட பெரிய தசைகள் கூட சில சமயம் இழுக்கப்பட்டு ரொம்ப கேப் ஆகிடும். ஸோ இது முன்னாடி வயிற்றோட முன்பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆக இந்த கர்ப்ப காலத்தில் நம்ம உடம்போட எல்லா பகுதிகளும் இழுக்கப்படுதுங்க. அப்படி இழுக்கப்படுற விஷயங்கள்லாம் பிரசவத்துக்கு அப்புறம் ஸ்பிரிங் மாதிரி எல்லாம் திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா நம்ம உடம்பு ஒன்றும் ஸ்பிரிங் கிடையாது. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அதே நிலைக்கு வரதுக்கு நம்ம உடம்பு ஒரு ஸ்பிரிங் மாதிரி அமைக்கப்பட்டதில்லை. அப்போ இந்த இழுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சில சமயம் பர்மனண்டா டேமேஜ் உண்டாக்கணும். சில சமயம் பெண்கள் வந்து இப்படி குனிஞ்சே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். கைஃபோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குனிஞ்ச நிலையிலேயே அவங்க போனே கொஞ்சம் மாறிடும். அந்த அளவுக்கு மாறும். அப்புறம் அவங்களோட நடை மாறிடும். கவனிக்க
செய்யாம விட்டுட்டோம்னா கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த நடை வேற, அதுக்கப்புறம் அவங்க நடையே வேற மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பிரசவத்துக்கு அப்புறம் ஏற்படும். அதனால ஒவ்வொரு பெண்ணுமே அவங்க ரெக்கவரி ஆகிற டைம் அப்படிங்கிறது வேரி ஆகும். 6 to 8 வாரம் அப்படின்னு ஜென்ரலா சொன்னாலும் பொதுவா எப்ப உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது மதருக்கு மதர் வேறுபடும். ஒரு 8 வாரம் கழிச்சு லைட்டா எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சாலே அப்போ யூஸ்வலா வந்து பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் ப்ளீடிங் இருக்கும், வெஜைனாவிலிருந்து ப்ளீடிங் இருக்கும், சில திரவங்கள்லாம் சுரந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நார்மலாகவே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ எக்ஸசைஸுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ளீடிங், ஃப்ரெஷ் ப்ளீடிங்கா ரத்தம் புதுசா ரத்தம் எல்லாம் வருது, அதிகமா ரத்தம் வருது அப்படின்னாவே முதல் இன்னும் ரெக்கவரி ஆகலைன்னு அர்த்தம். அதே மாதிரி அவங்க தூங்குற காலமும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கும். பிரசவத்துக்கு அப்புறம் முழுசா 8 மணி நேரம் நிம்மதியா தூங்குறாங்களாங்க, தூங்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவரி ஆக வரும். அப்போ தூக்கம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு சில வெயிட்டை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா தானா யூரின் போகும். ஸோ வெயிட்டை தூக்கும் போது அந்த ப்ரெஷர்னால அந்த ப்ரெஷர் அந்த தசைகளை அழுத்தம் கொடுத்து யூரின் மூத்திர பைக்கு அழுத்தத்தை கொடுத்து அதனால தானாவே யூரின் கூட சம்டைம்ஸ் வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்குன்னா மதர் இன்னும் ஃபுல்லா ரெக்கவரி ஆகலைன்னு அர்த்தம். அதனால ஒவ்வொரு மதருமே அவங்களோட பாடியோட சிக்னலை வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி தொந்தரவுலாம் இல்லை, ஓரளவு நார்மல் ஆகிட்டோம், நம்மளால ஓரளவுக்கு மூச்சு விட முடியுது, நல்லா தூங்குறோம், இந்த ப்ளீடிங் இந்த திரவங்கள் சுரக்கிறது இதெல்லாம் நின்றுடுச்சு அப்படின்னா அப்பதான் கரெக்டான டைம் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு. அதே மாதிரி எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கும் போதும் தொடர்ந்து அதிரடியா நிறைய எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெதுவா தான் அந்த எக்ஸசைஸ் கொண்டு வரணும். ஏன்னா சில பேர் எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி ஆகிறது இல்லை, சில பேர் சிசேரியன் செக்ஷன் ஆகுது. ஸோ சிசேரியன் செக்ஷன் பண்ணி எடுத்தாலுமே அந்த சிசேரியனுக்கு முன்னாடி அவங்க உடம்புல எல்லா மாறுபாடுகளும் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, இந்த ஸ்ட்ரெச்சஸ் ஆகிறது, விரிவடைகிறது எல்லாமே வந்து சிசேரியன் ஆனாலும் நார்மல் டெலிவரி ஆனாலும் உடம்புல பல மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். அப்போ நாம என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எக்ஸசைஸை கொண்டு வரணும். தடாலடியா எந்த விஷயமும் செய்யக்கூடாது. அதுலயும் உடற்பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட முதுகுத்தண்டு வளையற மாதிரி எந்த உடற்பயிற்சியுமே செய்யக்கூடாது பிரசவம் ஆனதுக்கு அப்புறம். அது நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம முதுகுத்தண்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். அதனால முதுகுத்தண்டை வந்து நம்ம வளைச்சு எக்ஸசைஸ் பண்ற விஷயமே ஆரம்பத்துல இருக்கக்கூடாது. போக போக தான் மெதுவா தான் கொண்டு வரணும் எக்ஸசைஸை. ஸோ எப்படிங்கிறத நான் இப்ப காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மூச்சு பயிற்சியில் ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம தசைகளை கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். அந்த தசைகள் கரெக்டான நிலைக்கு கொண்டு வந்து உடம்போட நடுப்பகுதி மசில்கள், உடம்போட கோர் மசில்கள் போன்ற எல்லா தசைகளையும் கரெக்டான அலைன்மெண்ட் அந்த ஒரு நேர் கோட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிற எக்ஸசைஸை உடற்பயிற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். ஆனா ஆரம்பத்துல ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிக்கணும். அதை இப்ப நம்ம செஞ்சே காமிக்க போறேன், ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்கிறேன். ஸோ மற்ற எக்ஸசைஸ் மாதிரி ஒட்டுக்கா 10 எக்ஸசைஸ்லாம் இங்க பண்ண முடியாது. முதல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம மாஸ்டர் ஆயிட்டோம்னா அடுத்த எக்ஸசைஸ், ரெண்டாவது எக்ஸசைஸ்ல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முதுகுல வலி இல்லை, அப்படி நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னா அடுத்து மூணாவது எக்ஸசைஸ். இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாரத்துக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸா இல்ல 10 நாளைக்கு ஒரு எக்ஸசைஸா அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே சாதாரணமா கரெக்டா பிரீதிங் பண்ணணுங்க. அந்த மூச்சு பயிற்சி தான் முதல் எக்ஸசைஸ். அது எப்படி கரெக்டா பண்ணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நீங்கள் உட்காந்துனே பண்ணலாம், நின்றுக்கிட்டு பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். பட் பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி படுத்துக்கிட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டு பொசிஷன். ரொம்ப வாய்க்கிட்ட வைக்காதீங்க, உனக்கு தான் சொல்கிறேன். இவ்வளோ பக்கத்தில் வைப்பேன், வாய்க்குள்ளாரியே போயிட்டு சாப்பிட்ருவேன். ஃபஸ்ட்டு நம்ம மூச்சு விடுறதுங்கிறதே கரெக்டான முறையில் விடணுங்க. நம்ம மூச்சு விடுறதுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுக்கிறோம். ஸோ நம்ம கால்கள் முட்டி இப்படி தான் மடக்கி வச்சுருக்கணும், கைகள் ரெண்டும் ரிலாக்ஸ்டாக சைடில் இருக்கணும். இப்போ மூச்சை உள்ளே இழுக்கிறோம். இப்படி நம்ம மூச்சை டீப்பாக உள்ளே இழுக்கும்போது நம்மளோட விலா எலும்புகள் விரிவடைகிறத நம்ம உணரணும். அப்புறம் நம்ம வயிற்று பகுதியில் இருக்க தசைகள் ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் நம்ம பெல்விக் ஃப்ளோர்னு நான் ஃபர்ஸ்ட்ல காமிச்சேன் இல்லையா, இந்த இடுப்பு எலும்பு சுற்றி இருக்கக்கூடிய தசைகள், அந்த இடுப்பு எலும்பு தசைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குழி, இதெல்லாம் வந்து அப்படியே விரிவடையிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஆழமாக மூச்சை இழுக்க போகிறேன். இழுத்துட்டேன். அடுத்து மூச்சை வெளியே விட போகிறேன். இப்போ நான் மூச்சை வெளியே விடும்போது நம்மளோட தசை, நம்மளோட விலா எலும்புகள் திருப்பி உள்நோக்கி வரும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம தசைகள், நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் டைட் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் நம்ம இந்த இடுப்பு சுற்றி உள்ள இந்த இடுப்பு குழி, பெல்விக் ஃப்ளோர் குழி வந்து டைட் ஆகிறதையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, அது என்னன்னா நம்மளோட முதுகு தண்டு ஸ்பைன் வந்து மூவ் ஆகவே கூடாது. நம்ம பிரீதிங் பண்ணும்போது நம்ம ஸ்பைன் மூவ் ஆகவே கூடாது, வளையக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு மறுபடியும் இழுக்கிறேன். ஒன், 2, 3, 4, 5. இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் மூச்சை தம் பிடிச்சி நிறுத்தி இருக்கணும் வெளியே விட்ட நிலையில். அதுக்கப்புறம் மூச்சு இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி 5 வாட்டி பண்ணுங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம முதுகெலும்பு மூவ் ஆகக்கூடாது. அதை மூவ் ஆச்சுன்னா நம்ம கரெக்டாக ப்ரீதிங் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஆரம்பத்தில் 5 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க. ஒரு 20 வாட்டி இந்த மாதிரி ஆழமாக மூச்சு இழுத்து மூச்சு விடுறது அப்படிங்கிற பயிற்சியை பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் முதுகு தண்டு சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லை, அந்த அசையவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவல் அச்சீவ் பண்ணிட்டீங்க இந்த முதல் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு நான் சொன்ன சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் வரலை அப்படின்னா நாம் இப்போ அடுத்த எக்ஸசைஸ்க்கு போக போகிறோம். 2வது எக்ஸசைஸ். இப்போ 2வது எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த 2வது எக்ஸசைஸ்க்குள்ளே போவோம். இந்த எக்ஸசைஸ்க்கு பேர் ஹீல் ஸ்லைடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம். அப்படி மூச்சை உள்ளே இழுக்கும்போது நம்ம கால்களை நீட்டுறோம். ஸோ நீட்டிய நிலையில் நம்மளோட இந்த காலோட பின்பகுதி வந்து தரையை தொடாத அளவுக்கு 1 இன்ச்சு மேலே காலை நீட்டி மேலே வச்சுக்கிறோம். அந்த நிலையில் ஒரு 5 செகண்ட் கவுண்ட் பண்ணுறோம். அப்புறம் மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே திருப்பி காலை மடக்கிக்கிறோம். அப்புறம் அடுத்த காலுக்கு அதே மாதிரி பண்ணுறோம். அது வந்து ஒரு ரெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நான் 2 ரெப்பு பண்ணினேன். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 20 ரெப்பு பண்ணுறோம். தொடர்ந்து 20 ரெப்பு பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்ம முதுகு தண்டில் எந்த வலியும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ 2வது லெவலில் மாஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வாரம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து 3வது எக்ஸசைஸ்க்கே போகணும். அடுத்து 3வது எக்ஸசைஸ் எப்படிங்கிறத காட்டுறேன். அடுத்து 3வது டோ டேப். இந்த டோ டேப்பில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டுங்க நம்ம கால்களை இந்த மாதிரி கொண்டு வரோம். இது மாதிரி இந்த பொசிஷனுக்கு பேர் டேபிள் டாப் நீ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேபிள் இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குன்னா இந்த இடத்துல டேபிள் வச்சுருந்தா நம்ம எப்படி காலை எப்படி ரிலாக்ஸாக வச்சுருப்போம். இதுதான் வந்து டேபிள் டாப் பொசிஷன். ஸோ இந்த டேபிள் டாப் பொசிஷனில் நம்ம கால்களை மடக்கி வச்சுக்கணும். இதான் ரெஸ்டிங் பொசிஷன். இப்போ அடுத்து நம்ம மூச்சு இழுக்கிறோம். அப்படி மூச்சை உள்ளே இழுக்கும்போது நம்ம ஒரு காலை கீழே கொண்டு போய் தரையை தொடுறோம். மூச்சை விடும்போது திருப்பி மேலே கொண்டு வரோம். ஸோ இதே மாதிரி அடுத்த காலுக்கு பண்ணுறோம். அதுதான் ஒரு ரெப்பு. இப்போ பாருங்கள் இப்போ டேபிள் டாப் பொசிஷன்லேருந்து எப்படி பண்ணுறதுங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த மாதிரி 20 வாட்டி நம்ம கண்டினியூஸாக 2 காலுக்கும் பண்ணுறோம் அப்படின்னா 20 ரெப்பு. இந்த மாதிரி 20 ரெப்பு பண்ணும்போது உங்களுக்கு முதுகுலலாம் வலி இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா
ஒரு வாரத்துக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 வாரம் கழிச்சு அடுத்து நம்ம 4வது எக்ஸசைஸ்க்கு போவோம். நம்ம அடுத்தது வந்து அட்வான்ஸ்டு லெக் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற எக்ஸசைஸ்க்கு போகிறோம். இந்த அட்வான்ஸ்டு லெக் எக்ஸ்டென்ஷன்லையும் ஃபஸ்ட்டு நம்மளோட நீஸ் வந்து டேபிள் டாப் பொசிஷனில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டேபிள் டாப்பில் பொசிஷனில் இருக்கும்போது நம்ம முன்னாடி பண்ண எக்ஸசைஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும், தரையை நோக்கி கால்களை கொண்டு வந்து தொட்டோம். ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம தரையில் நம்ம கால்களை தொடமாட்டோம். பட் அதே மாதிரி கால்களை கீழே கொண்டு போவோம், ஸ்லைடு பண்ணுவோம். முடிஞ்ச அளவு நம்ம ஒரு 2 இன்ச்சு அகல ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம கால்கள் தரைக்கு மேலே இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குவோம். திருப்பி பின்னாடி கொண்டு வந்துடுவோம். திருப்பி அடுத்த காலுக்கு பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம கால்களை தரையில் வைக்க மாட்டோம். அப்போ இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நடுவில் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வலி இருக்குது, ஸ்ட்ரெயின் பண்ண முடியல, முதுகு தண்டிலெல்லாம் வலி வருதுன்னா உடனடியாக நிறுத்திடணும். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி நம்மளால் கண்டினியூஸாக 20 வாட்டி முன்னாடி கொண்டு வந்து பின்னாடி கொண்டு வர முடியும். எந்த வலியும் இல்லை, எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 4வது ஸ்டெப்பு வெற்றிகரமாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்புகள் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட உடல் தசைகள்லாம் வந்து கரெக்டாக பழைய அமைப்புக்கு வரத்துக்கு முயற்சி செய்யும். ப்ளஸ் நம்மளோட இறுக்கம், தசைகளோட இறுக்கம், கண்ணா பின்னான அலைன்மெண்ட் மாறினதெல்லாம் மாறி கரெக்டாக நேர்கோட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஜஸ்ட் இந்த எக்ஸசைசஸ் ஆரம்பித்து ஒரு 4 வாரத்திலே கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸும் நம்ம நல்லா ஃப்ரீயாக பண்ணுறோன்னா நம்ம இப்போ அடுத்த எக்ஸசைஸ்க்கு போவோம். இப்போ அடுத்த முக்கியமான எக்ஸசைஸு டபுள் லெக் லோயர்ஸ். மற்ற எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கு வாங்க. ஸோ இது வந்து அடுத்த அட்வான்ஸ் லெவல். இப்போ இதே மாதிரி டேபிள் டாப் பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு நீஸ்க்கு வந்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சை இழுத்து நம்ம கால்களை நேராக இப்படி மேலே தூக்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து ஆல்டர்னேட்டிங் பண்ணுறோம். இப்போ மூச்சை இழுக்கும்போது கால்களை கீழே கொண்டு போகிறோம், எவ்வளோ தூரம் முடியுமோ கீழே கொண்டு போகிறோம். மூச்சை வெளியே விடும்போது திருப்பி கால்களை மேலே தூக்குறோம். இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிங் த டோஸு. இது எப்படிங்கிறத இப்போ செஞ்சு காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி நம்ம மூச்சை இழுத்துக்கிட்டு கால்களை கீழே இறக்குறோம், 10 செகண்ட் அல்ல 5 செகண்ட் பிடிக்கிறோம், திருப்பி முன்னாடி கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த காலை கீழே இறக்குறோம், 5 செகண்ட், அது 10 செகண்ட் பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் முன்னாடி கொண்டு வரோம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு. இது வந்து பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களோட முதுகு தண்டுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெயினை தரும். அதனால் இவ்வளோ தூரம் பண்ணி இவ்வளோ தூரம் கீழே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது லைட்டாக இவ்வளோ தூரம் பண்ணி திருப்பி கொண்டு வரலாம், இவ்வளோ தூரம் பண்ணி திருப்பி கொண்டு வரலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்து இந்த லெவலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். அது நீங்கள் பண்ணலாம். இப்போது ஒரு 6 to 8 வாரம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டோம், ஒரு மாஸ்டர் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற தசைகளுக்கும் நம்ம ஒர்க் அவுட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து செஸ்ட் தசைகள், கை தசைகளுக்கெல்லாம் அடுத்த லெவல் ஒர்க் அவுட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம எப்பவும் போல் பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் சொல்லுவோம். இது வந்து டம்பிள்ஸு. இந்த மாதிரி ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி, இல்லை 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட போதும், அதை வச்சு இந்த டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி அல்லது 20 வாட்டி ரெஸ்ட் கொடுத்து 10 வாட்டி ரெப்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் மசில்களுக்கு உறுதியாகும், தசைகள் உறுதியாகும், கைகள் உறுதியாக ஆரம்பிக்கும். அதுவும் நல்லது. ப்ளஸ் இதுக்கும் மேலே இன்னும் ஒரு மாதம் கழித்து நீங்கள் ரன்னிங் போகலாம். ரன்னிங், ஜாகிங் இதெல்லாம் ஓட ஆரம்பிக்கலாம். இந்த இதுவுமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஸ்குவாட்டிங், ஒரு 5-6 மாதம் கழித்து நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸுங்கிறது ஸ்குவாட்டிங். இந்த ஸ்குவாட்டிங் பண்ணும்போது நம்ம ஹோல் பாடிக்கு எக்ஸசைஸ் கிடைக்குது. இப்போது கடைசி எக்ஸசைஸ் வந்து ஸ்குவாட்டிங். கையில் இந்த வெயிட்டை வந்து இந்த மாதிரி சென்டரில் பிடிச்சிக்கிட்டு நம்ம தோப்புக்காரணம் போடுறது தாங்க ஸ்குவாட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்குவாட்டிங் ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிட்டு வாங்க. மொத்த பாடியில் இருக்க மொத்த தசைகளும் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிக்கும்.
அது மட்டும் இல்லாம எப்படி நடக்கணும் அப்படிங்கறது குறித்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க நார்மல் வாக்கிங் எப்படி பண்ணும் அப்படிங்கறத கூட தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணீங்க. அது பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கோர் மசில்ஸ்க்கு ஒர்க் அவுட் கிடைக்கும். அதனால தனியா எக்ஸசைஸ் பண்ணணும்னு இல்லாம நார்மலாவே எப்படி வாக் பண்ணும் அப்படிங்கறத அந்த அலைன்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு வாக் பண்ணீங்கன்னா எப்பவுமே பெட்டர். கண்டிப்பா பிரசவ காலம் முடிஞ்சு திருப்பி நம்ம நார்மல் நிலைக்கு வரணும்னா இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.